அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துதேவி. இன்று திருக்குறள் கதைகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்கமுடைமையில் குறள் 127 அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். குற்றமும் குறையும். கதிரவன்கிற ஒரு சிறுவன்கிட்ட வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி எதை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓட தொடங்கிடுவாங்க. தமிழ் அழகங்கிற ஒரு பையன்தான் அவனோட எப்போவுமே பேசிகிட்டு இருப்பான். வேறு யாருமே பேசுறதில்ல. அன்று தமிழழகன் 4 நண்பர்களுடன் பேசி கொண்டிருப்பதை கண்டான் கதிரவன். ஆர்வத்தோடு அவன் அருகில் வந்தான். கதிரவனை பார்த்தோன்னு எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒதுங்கி செல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் தமிழ் அழகன் மட்டும் தனியாக நின்றான். கதிரவனோட முகம் வாடி போச்சு. என்ன கதிர், ஏன் என்னவோ போல இருக்கிற அப்படின்னு தமிழ் அழகன் கேட்குறான். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போகிறாங்க என்றான் கதிரவன். எல்லாம் யாரால? ஒன்னால தான் அப்படின்னு சொல்லினான் தமிழ் அழகன். நான் என்ன தப்பு பண்ணேன்? பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையதானே பேசினேன் அப்படின்னு கதிரவன் சொல்கிறான். கதிரவன் ஒன்னே, குற்றம் குறை யார்கிட்ட தான் இல்லை, உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறரை புறம் பேசுறது தான் உன்னோட குறை. உன்னோட நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு தமிழழகன் கதிரவன் கிட்ட சொல்கிறான். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். எல்லார்ட்டையும் அவனிடம் மெல்ல மெல்ல என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவன்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஒரு குறள் இருக்குது. என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடக்கமுடைமையில் குறள் 127 யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதாவது, காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். அப்படி காக்க தவறினால் என்ன ஆகும்னா, சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். சரிங்களா? எப்போவுமே நம்ம நாவடக்கம் வேணும். அப்படி நாவடக்கம் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம துன்பத்திற்கு ஆளாக நேரிடும். சரிங்களா? இணைந்திருங்கள் குங்குமா சேனலோடு. நன்றி.